பெங்களூரு மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் ஆர்சிபி அணி 11 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. சொந்த மண்ணில் மோசமான ரெக்கார்ட் வைத்திருந்தது ஆர்சிபி அணி. இந்த ஆண்டு சொந்த மண்ணில் முதல் வெற்றியை பதிவு செய்து ஹேட்ரிக் தோல்வியிலிருந்து மீண்டுள்ளது. விராட் கோலியின் சிறப்பான பேட்டிங், ஜாஷ் ஹேசல்வுட்டின் சிறப்பான பவுலிங் என ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி இந்த வெற்றியை பதிவு செய்துள்ளது. 206 என்ற இலக்கை நோக்கி விளையாடிய ராஜஸ்தான் அணியை 9 விக்கெட் வீழ்த்தி 194 ரன்கள் மட்டுமே எடுக்கவிட்டு 11 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த வெற்றியை பெற்றுள்ளது. பெங்களூரு சின்னசுவாமி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தது. இதனை அடுத்து சொந்த மண்ணில் களமிறங்கிய ஆர்சிபி அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் அதிரடியாக விளையாடினார்கள். விராட் கோலி மற்றும் சால்ட் இருவரும் சேர்ந்து 61 ரன்களை குவித்தனர். 4வது முறையாக 50 ரன்கள் மேல் இந்த ஜோடி இந்த ஆண்டில் விளையாடி இருக்கிறார்கள். விராட் கோலி 70 ரன்களை குவித்து ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். இதில் 2 சிக்சர்களும் 8 பவுண்டரிகளும் அடங்கும். இதனிடையே முதல் இன்னிங்ஸில் விளையாடி T20 இன்டர்நேஷனல் கேரியரில் அதிக அரை சதம் அடித்த வீரர் என்ற பெருமையை விராட் கோலி படைத்திருக்கிறார். பட்டிதாரும் சிறப்பாக விளையாடி அரை சதம் விளாசினார். டிம் டேவிட் மற்றும் ஜிதேஷ் சர்மாவின் கேமியோ இன்னிங்ஸால் ஆர்சிபி அணி 200 ரன்களை கடந்தது. இதனிடையே 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு 205 ரன்களை ஆர்சிபி அணி எடுத்தது. ராஜஸ்தான் அணிக்கு எதிராக ஆர்சிபி அடித்த அதிக ரன்கள் இதுவாகும். 206 என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய ராஜஸ்தான் அணி தொடக்கத்தில் ஆதிக்கத்தை செலுத்தியது. ஜெய்ஸ்வால் அதிரடியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஆர்சிபி அணியை அச்சுறுத்தினார். அவர் 19 பந்துகளில் 49 ரன்களை குவித்தார். பின் களமிறங்கிய ராஜஸ்தான் அணியின் வீரர்களும் ஒரு கேமியோ இன்னிங்ஸ் விளையாட இந்த போட்டி ஒரு திக் போட்டியாகவே சென்றது. 18வது ஓவரை வீசிய புவனேஸ்வர் குமார் ரன்களை வாரி வழங்க போட்டி சற்று ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் சென்றது. ஆனால் 19வது ஓவரை வீசிய ஹேசல்வுட் சிறப்பாக பந்து வீசி அந்த ஓவரில் ஒரு ரன்னை மட்டுமே விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனால் ஆர்சிபி பக்கம் போட்டி திரும்ப சொந்த மண்ணில் ஹேட்ரிக் தோல்விக்கு பிறகு இந்த ஆண்டு சொந்த மண்ணில் முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. இதனிடையே ஆர்சிபி ரசிகர்கள் மிக உற்சாகத்தில் இருக்கிறார்கள். ஜாஷ் ஹேசல்வுட்டை பொறுத்தவரை 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். 4 ஓவர்களுக்கு 33 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் ஜாஷ் ஹேசல்வுட். ஆர்சிபி அணி வெற்றி பெற ஜாஷ் ஹேசல்வுட் ஒரு முக்கிய காரணமாக இந்த போட்டியில் திகழ்ந்திருக்கிறார். ஏனென்றால் 19வது ஓவரை வீசிய ஜாஷ் ஹேசல்வுட் ஒரு ரன்னை மட்டுமே விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். இதற்கு முன் வீசிய புவனேஸ்வர் குமார் ரன்களை வாரி வழங்கிவிட்டு சென்றார். புள்ளிப்பட்டியலை பொறுத்தவரை ஆர்சிபி அணி 3வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது. 4வது இடத்திலிருந்து 3வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது. 9 போட்டிகளில் 6 போட்டியில் வெற்றி பெற்று 3 தோல்வியை சந்தித்து 3வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது. மும்பை அணியை கீழுக்கு தள்ளி 3வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது ஆர்சிபி அணி. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்தவரை இந்த ஆண்டு ஒரு கடுமையான ஆண்டு என்றே கூறலாம். அவர்களும் ராஜஸ்தான், SRH, சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த 3 அணிகளும் ஒரே மாதிரி விளையாடி வருகிறார்கள். 9 போட்டிகளில் 2 போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்று 7 தோல்விகளை சந்தித்து 8வது இடத்தில் நீடிக்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. பிளே ஆஃப் செல்வதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகவே இருக்கிறது ராஜஸ்தான் அணியை பொறுத்தவரை.